என்னப்பா இதெல்லாம்? மாலை கழுத்துமா வந்து நிக்கிறேன். யாருப்பா அந்த பொண்ணு? 2 பேரும் எனக்கு படிச்சேன். இவ பேரு மீனாட்சி. நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா. கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அவசரப்படாம பொறுமையா நான் சொல்றது கேளுங்க. என்னத்த பொறுமையா கேட்க சொல்றேன்? ஏண்டா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு எப்படி நான் தைரியம் வந்தது? அம்மா நான் எந்த சூழ்நிலை வாயமுறா ராஸ்கல். அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டறதுக்கு முன்னால ஒரே ஒரு நிமிஷம் உன்னை பத்தி நினைச்சு பார்த்திருந்தேனா இப்படி ஒரு அக்கிரமத்தை செஞ்சுட்டு வந்து நிப்பியா? அப்படி என்னடா இப்ப கல்யாணத்துக்கு அவசியம் வந்தது? மாமா, இது அவசியத்துக்காக நடந்த கல்யாணம் இல்ல, என் ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக நடந்த கல்யாணம். முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. மீனாட்சி, கழுத்துல தாலி ஏறின உடனே கட்டின புருஷனை விட்டு கொடுக்காம பேசுறியம்மா. அதை நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா உன் புருஷன் யாரு, எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமாமா? அத்தை, என் புருஷன் நல்லவர், என்னை கண்கலங்காம காப்பாத்துவாரு. அதுவே எனக்கு போதும். வாடா இப்படி. ஏண்டா உன்னை பத்தின எல்லா உண்மையும் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? மெதுவா பேசுங்க. அப்பா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்னை பத்தி எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ண, ஆனா தடுத்துட்டா. நீங்க யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன புரிஞ்சுக்கிட்டவர் நீங்க தான். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு என் கழுத்துல தாலியை கட்டுன்னு கெஞ்சிடா. அதனாலதான் கட்டேன்பா. ஆபத்துல இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தணும்னா தாலி கட்டி தான் காப்பாத்தணுங்கிற அவசியமே இல்லை. இதை வச்சு கூட காப்பாத்தலாம் இல்ல. இந்த விஷயத்தை இனிமே அந்த பொண்ணுகிட்ட இருந்து மூடி மறைக்கிறது ரொம்ப பாவங்க. வாங்க இப்ப உண்மையை சொல்லிடலாம். அம்மா, இப்ப எதையும் அவகிட்ட சொல்ல வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி நான் பாம்பா மாற போறது அவளே நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என் கூட வாழ்றதா வேண்டாமாங்கிறது அவளே முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்ப நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? என்ன செய்யணும் சொல்லு. எங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ளீஸ். அம்மா மீனாட்சி, மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறவனை பார்க்கும்போது அந்த மகாலட்சுமியே எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காளோன்னு நினைக்க தோணுது. கடவுளுடைய அருளாலையும் ஆசையாலையும் இன்னிலிருந்து உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கட்டும். வாமா, வந்து குத்து விளக்கேற்றமா. வா. இதுக்கு மேலே அந்த பொண்ணு படுற வேதனையை பார்த்துக்கிட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. வாங்க, இப்பவே போய் அந்த பொண்ணு கால்ல விழுந்தாவது மன்னிப்பு கேட்டாதான் என் மனசுக்கு ஆறுதல். வாங்க. வேண்டாம் பொண்ணு, வேண்டாம். என்ன இருந்தாலும் நம்ம பையனை பத்தி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுதான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், பாம்பா மாற நம்ம பையனால அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்து வராது. பாப்போம். என்ன மன்னிச்சிடு மீனா. நீ பார்த்தது உண்மை. இவ்வளவு நாள் நான் ரெட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பகல்ல மனுஷனாவும் சாயந்தரம் 6 மணிக்கு மேல பாம்பாவும். இது நம்ப முடியாத விஷயம் தான். ஆனா தினமும் இதே வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. என்னோட பரம்பரையில யார் பாம்புகளுக்கு பாவம் பண்ணாங்களோ அந்த சாபத்தான்
அதை நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னால உன்கிட்ட நான் சொல்ல நினைச்ச விஷயம் தான். ஆனா நீ என்ன சொல்ல விடாம தடுத்துட்ட. உன்னை அடையணுங்கிற ஆசையில நான் இதை செஞ்சேன்னு தான் நினைக்காது. உன்னோட பாதுகாப்புக்காக நேத்தைக்கு நான் கட்டின தாலிய இன்னைக்கு நீ பாரம்னு நினைச்சினா தயவு செஞ்சு கழட்டி எரிச்சிடு. என்ன இது நீயா போட்டுக்கிட்ட விலங்குமா? அதனால தான் அப்படி சொன்ன. இல்ல உனக்கு இந்த வீடு பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சினா தயவு செஞ்சு இங்கே இருக்கு. எங்களை மன்னிச்சிருமா. மீனாட்சி, நேத்து நீங்க மாலையும் கழுத்துமா வந்து நின்னப்போ நான் கோவப்பட்டு கத்துனது ஆத்திரத்தினால இல்லம்மா, உன் மேல ஏற்பட்ட அனுதாபத்தினால. இப்ப நாங்க படுற மனவேதனையையும் என் மகனோட உண்மையான நிலையையும் நீ புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நீ எப்படியாவது அவனோட வாழ்ந்தே ஆகணும்னு சொல்ற அளவுக்கு நாங்க ஒண்ணு இறக்கம் இல்லாதவங்க இல்ல. ஆனா என் வயித்துல பிறக்காத மகளா, இந்த வீட்டு மருமகளா நீ எங்க கூடவே இருந்தேன்னா எங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அப்படி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குமா? அத்தை, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். யமனோட போராடி தன் புருஷன் உயிரை மீட்டுட்டு வந்த சாவித்திரி மாதிரி நானும் எங்க ஆத்தாவோட போராடி என் புருஷனை மனுஷனாக்கணுங்கிற வைராக்கியமான முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க, நீங்க கவலையே படாதீங்க. நான் கும்பிடுறேன் எங்க ஆத்தா நிச்சயமா என்னை கைவிட மாட்டா. உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக எந்த சோதனையும் வேதனையும் நான் தாங்கிக்கிறேன். உங்களுக்காக எத்தனை விரதம் வேணாலும் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, நீ பேசலம்மா. அந்த அம்மனே நேர்ல வந்து பேசுறதா நான் நம்புறேன். இனிமே என் புள்ள நல்லபடி ஆயிடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குமா? மீனாட்சி, இந்த நினைப்புலதான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறியா? இதை என்ன செய்யற பாரு. இன்றோடு அழிந்தது உன் அமர காதல், முடிந்தது உன் மோகன வாழ்வு. இந்தி படம் பார்க்க கூட்டிட்டு போனது ரொம்ப தப்பா போச்சு. அதே பாணியில சாம்பல பால்ல போட்டு சலப் சலப்னு குடிக்கிறீங்களோ, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்.